இறை தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் நாள். இப்ராஹிம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய ஈராக்கில் குடியிருந்து வந்தவராம். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இறைவனிடம் பிரார்த்தித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம். அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் இஸ்மாயில். இஸ்மாயில் சிறுவனாக இருக்கும்போது இறைவன் இப்ராஹிமிடம் இஸ்மாயிலை தனக்கு பலியிட கேட்கிறார். இப்ராஹிமும் தன் மகன் இஸ்மாயிலிடம் கேட்க, இஸ்மாயிலும் அதற்கு சம்மதிக்க, பலியிடும் வேளையில் இறைவன் சிப்ராயில் என்ற தூதரை அனுப்பி ஒரு ஆட்டை இஸ்மாயிலுக்கு பதிலாக பலியிட அறிவுறுத்துகிறார். இந்நாளில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுவார்களாம். அந்த பலியிடுவதில் 3 சரி பங்காக பிரிப்பார்களாம். முதல் பங்கை தன்னுடைய அண்டை அயலார் வீட்டாருக்கும், 2வது பங்கை ஏழை எளியவர்களுக்கும், 3வது பங்கை தங்களுக்கும் உபயோகப்படுத்திக் கொள்வார்களாம். ஈகையாக மற்றவர்களுக்கு கொடுப்பதால் ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. உலகில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஈகை திருநாள் வாழ்த்துக்கள்.